கூட வா. அல்லேலூயா, அல்லேலூயா. உடனே 2 பேரும் போயிட்டாங்க. போன உடனே பையன் என்ன பண்றாரு, படுக்க வச்சுட்டாரு. பலியிடுறதுக்காக படுக்க வச்சுட்டு அவன் மேல விறகெல்லாம் அடிக்கிட்டாரு. பையனும் ஒண்ணுமே சொல்லல. இவன் என்ன பண்றா, அவனை வெட்டுவதற்காக ஓங்கும் பொழுது உடனே ஒரு வார்த்தை வருகிறது. அதுல 12ஆம் வசனத்துல, அப்பொழுது அவர் கர்த்தருடைய தூதன் 11ஆம் வசனத்துல, கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது இதோ பின்னாக புதரில் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கப்புறம் அந்த ஆட்டுக்கடாவை என்ன பண்ணிட்டாரா, பலி செலுத்தி விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பாருங்க, பெரிய ஒரு பூகம்பமே வெடிக்கிற மாதிரி வந்துச்சு. ஒரு பெரிய இழப்பு வர்ற மாதிரி சூழ்நிலை வந்துச்சு. தான் நேசித்த ஒரு மகனை நான் இழந்து விடுவேனோ என்ற அந்த சூழ்நிலை வரும் பொழுது அவன் சோர்ந்து போகவில்லை, அவன் பயப்படவில்லை, அவன் கலங்கவில்லை. கர்த்தர் பேசின வார்த்தையை நினைவு கூர்ந்தான், கர்த்தர் செய்த நன்மையை நினைவு கூர்ந்தான். விசுவாசத்துல பலவீனமாய் இருக்கவில்லை, அவன் ஸ்ட்ராங்கா இருந்தான். அந்த சோதனையை சாதனையாய் மாற்றினான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட ஒரு பிரச்சனையை சந்தித்து கொண்டு இருக்கிறீர்கள். சோர்ந்து போகாதீர்கள். அல்லேலூயா. நீங்க தைரியமா இருங்க. கர்த்தர் கடந்த நாட்களில் கர்த்தர் உங்களோடு பேசின வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து பாருங்கள். நிச்சயமாகவே இந்த ஆபிரகாம் சோதனையை சாதனையாய் ஜெயித்தது போல நீங்களும் சோதனையை சாதனையாய் மாற்ற முடியும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இந்த வருஷம் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும், கடற்கரையில் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும். கர்த்தர் வாக்கு கொடுத்துட்டாருங்க. ஆனா ஜனவரி மாசமெல்லாம் ஒரே போராட்டமா இருக்கு. என்ன ஒரே பிரச்சனையா இருக்க, ஒரே தரித்திரமா இருக்க, ஆசீர்வாதத்தை பார்க்க முடியலையேங்க. ஆனா கர்த்தர் கொடுத்துட்டாரு, உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். இன்னைக்கு அந்த சூழ்நிலை நீங்க கடந்து வந்துட்டு இருக்கீங்க. கர்த்தர் கொடுத்துட்டாரு வாக்குத்தத்தம். ஆனா இந்த மாசம் எல்லாமே நெகட்டிவாவே நடந்துட்டு இருக்க. உங்க வாழ்க்கையில நீங்க நெகட்டிவாவே பார்த்துட்டு இருக்கீங்க. இனி நீங்க பாசிட்டிவாவே பார்க்க போறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாகும் வார்த்தையின்படி ஒருவேளை ஆரம்பம் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கோ உங்க சூழ்நிலையை எதிர்மறையாய் போய்கொண்டிருக்கலாம். ஆனா அந்த எதிர்மறையாய் போய்கொண்டிருக்கிற சூழ்நிலையை கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு மாற்றி உங்களுக்கு ஜெயத்தை தருவார். ஆமே, உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும், கடற்கரையின் திரளான கூட்டம் நிச்சயமாக உங்கள் வசமாய் திரும்பும். இந்த வாக்குத்தத்தம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில நிறைவேறும். அது எங்க வாழ்க்கையில நிறைவேறும், அது நம்முடைய சபையில நிறைவேறும், நம்முடைய ஜபலைன்ல இருக்கிற எல்லா வாழ்க்கையில நிறைவேறும், நம்முடைய ஆன்லைன்ல பார்த்து கொண்டு இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் நிச்சயமாகவே உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்கிற வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நேராயிற்று, அதனால இத்துடன் நான் சங்கீதத்தை முடித்து விடுகிறேன். முதல் வசனத்துல கர்த்தர் 2 காரியத்தை பேசியிருக்கிறாரு. நம்முடைய தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அதனால ஒருபோதும் மறந்துடக்கூடாது. என் தேவன் எனக்கு நீதி தான் செய்வார், என் தேவன் எனக்கு நியாயம் தான் செய்வார் என்று சொல்லி நல்லா தைரியமா இருங்க, சோர்ந்து போகாம இருங்க. அந்த அம்மா இப்படி சோர்ந்து போகாம இருந்தார்களோ அதை போல நாமளும் என்ன செய்யணும், சோர்ந்து போகாம இருக்கணும். 2வதாக அந்த பிரச்சனையின் மத்தியில ஆபிரகாம் என்ன பண்ணாரு, கர்த்தர் செய்ததை நினைத்து பார்த்தார், கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்தார்.